குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஷேக்ஸ்பியர் எக்ஸாம்க்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. அக்டோபர் 15th. நீ ஹாலிடேஸ் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது நம்மளால் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ மிஸ் வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உனக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதை நீ பார்த்தினாலே போதும், நீ அப்சர்வ் பண்ணிட்டாலே போதும், எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் அண்ணா அக்காலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷீல்டு, மெடல்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி நீயும் வந்து உனக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணி நிறையா ஷீல்டு, மெடல்ஸ்லாம் நீ வாங்கிட்டு வரணும்டா. ஆல் த பெஸ்ட். மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச் பண்ண போகிறேன். பேஜ் நம்பர் 52 and 53. இது ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், நீ ஈஸியாக அது பண்ணிடலாம். மிஸ்ஸு ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா சார்லஸ் பாபேஜ். அவர் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட், கம்ப்யூட்டர்னால் என்ன? வாட் இஸ் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணால் வேரியஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாவை நமக்கு கொடுக்கும். அதுதான் கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே, ஈவன் சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பார்க்க முடியும்னா கம்ப்யூட்டர் பார்க்க முடியும் தான். அது நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் மாற்றி கொடுக்குது. அதுதான் வந்து கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் பாரு, கம்ப்யூட்டர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 4th ஜென்ரேஷன். 5th ஜென்ரேஷன் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லாம் இதை ஒரு கோர்ஸாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கடா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ. அதாவது இப்போ கம்ப்யூட்டர் லைனில் போகணும், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் வித் ஏஐ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை நீ எதில் மிஸ் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க, அதில் ஒரு ரவுண்டாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், ஏஐ அப்படின்னு சொல்லி போட்டுருக்கும். அதை நீ டச் பண்ண அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உன்னோட கொரீஸ், அதாவது உன்னோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஏஐ. நெக்ஸ்ட் பாரு, கம்ப்யூட்டரை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஹார்ட்வேர், ஒன்று சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னால் என்னென்னா நீ ஃபீல் பண்ணி டச் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்னால் ஆல்ரெடி எம்பர்டர்டாக இருக்கும், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்மளை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன், 2 ஆர்கன் இருக்குல்ல. ஹார்ட்வேர்னால் எக்ஸ்டர்னல் ஆர்கன், அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்னால் இன்டர்னல் ஆர்கன், அதாவது லங்ஸு, கிட்னி, ஹார்ட்டு, இதெல்லாமே என்னதுன்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ணி டச் பண்ணியோ இது பண்ணியோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஹார்ட்வேர்னால் எக்ஸ்டர்னல் டிவைசஸ்ஸு, சாஃப்ட்வேர்னால் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோ நீ. இப்போ ஹார்ட்வேரை 4 டைப்ஸாக இருக்கும்டா. இன்புட்டு, அவுட்புட்டு, ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் யூனிட். 4 டைப்ஸ் இருக்கும். இன்புட் டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு டைப் பண்ணுறதுக்கு. அதாவது இதை நீ செய், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம்னா அது நமக்கு என்ன கொடுக்கும்னா அவுட்புட் கொடுக்கும். அதுதான் இன்புட் டிவைஸ். கம்யூனிகேஷன் பிட்வீன், நீ வந்து கம்ப்யூட்டர் கூட பேசணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா கீபோர்டோ இல்லை ஜாய்ஸ்டிக்கு, மைக்கு, வெப் கேமரா, ஸ்கேனர், இதெல்லாம் மவுஸு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்யூட்டரை என்ன பண்ண முடியும், கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அதெல்லாம் தான் இன்புட் டிவைசஸ். இப்போ எக்ஸாம்பிள் மிஸ் சொல்கிறேன். இப்போ மிஸ் உன்னை கொஷின் பேப்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. மிஸ்ஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், உன்னோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் வேர்டில் போய் மிஸ்ஸு டைப் பண்ணுவேன். அப்போ டைப் பண்ணுறதுக்கு எனக்கு இன்புட் டிவைஸ் ஒன்று தேவை. அப்போ மிஸ் என்ன யூஸ் பண்ணுவேன், கீபோர்டு யூஸ் பண்ணுவேன். கீபோர்டு யூஸ் பண்ணி உனக்கான கொஷின் பேப்பரை மிஸ் டைப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாரு, அவுட்புட் டிவைஸாக நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உனக்கு பிரிண்டட் ஃபார்மேட்டில் வரணும். இப்போ ஒரு பேப்பராகவோ இல்லை ஆடியோவாவோ வீடியோவாவோ உனக்கு வெளியில் வந்துச்சுன்னா அதுதான் அவுட்புட். இப்போ மிஸ் என்ன பண்ணிட்டேன், கீபோர்டு யூஸ் பண்ணி உனக்கு கொஷின் பேப்பர் டைப் பண்ணிட்டேன். அதை மிஸ் உனக்கு கொஷின் பேப்பர் எடுத்து உன் கையில் கொடுக்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன், பிரிண்டர். அப்போ பிரிண்டருங்கிறது என்னது, அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதான் பேசிக், இதான் இன்புட்டு, அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் யூனிட் ரெண்டுத்துமே எதில் யூஸ் பண்ணுவோம்னா சிபியூனா என்ன அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூனா என்னது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதாண்டா பேசிக். இந்த பேசிக்கை நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோ. அதில் எக்ஸசைஸ் 1 ஆன்சர் த ஃபாலோயிங். நேம் 1 இன்புட் டிவைஸ். இப்போ மிஸ் உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு இன்புட் டிவைஸை நீ எழுதிக்கணும். மிஸ் உனக்கு பிக்சர் ஷேர் பண்ணுறேன், நீ அதுலேருந்தும் கூட நீ எடுத்து எழுதுனா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்சர்ஸு. ஏன்னா பிக்சர்ஸ் வச்சு நீ படிக்கும்போது உனக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகும், நீ மறக்கவே மாட்டேன். அதனால் மிஸ் வந்து உனக்கு பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்டா. நேம் சம் இன்புட் டிவைஸ். கீபோர்டு, மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட் பாரு, ஜாய்ஸ்டிக்குங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லைடா, நீ வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடவே இல்லை, நீ வந்து இப்போ இன்புட் கொடுக்கணும், நீ இந்த சைட் மூவ் பண்ணு, அந்த சைட் மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நீ அந்த இமேஜ் என்ன ஆகும், இந்த சைடு அந்த சைடு என்ன ஆகும், மூவ் ஆகும். அதுதான் வந்து ஜாய்ஸ்டிக். அதுவும் ஒரு இன்புட் டிவைசஸ் தான், கீபோர்டு, மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு.
நெக்ஸ்ட் பாரு, இஸ் அ பிரிண்டர் அண்ட் இன்புட் ஆர் அவுட்புட் டிவைஸ். உனக்கே தெரியும், மிஸ் கொஷின் பேப்பர் டைப் பண்ணிட்டேன், உனக்கு கொஷின் பேப்பர் உனக்கு கைக்கு வரணும், நம்ம என்ன யூஸ் பண்ணணும், உனக்கு அவுட்புட் வெளியில் வரணும், நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பிரிண்டர். அப்போ பிரிண்டருங்கிறது என்னது, அவுட்புட் டிவைசஸ். வாட் டிட் மேன் யூஸ் இன் ஏஷியன் டேஸ் ஃபார் கால்குலேஷன். அதாவது கால்குலேட்டர் வரதுக்கு முன்னாடி ஏஷியன் மேன், அந்த இயர்லி மேன் எதை, அதாவது அந்த காலத்தில் ஏஷியன் டேஸில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அபாக்கஸ். அபாக்கஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டிம் கேன்மர். யார் அபாக்கஸை கண்டுபிடிச்சார்னா டிம் கேன்மர், அவர் தான் கண்டுபிடிச்சாரு. மேலே பார்த்தீங்கன்னா 2 பீட்ஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா 5 பீட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் அவங்க அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லா சம்மே பண்ணுவாங்க. மிஸ் உனக்கு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன், நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இப்போயுமே நிறைய பேர் அபாக்கஸ் கிளாஸ்லாம் போவீங்க, எல்லாமே ட்ரெண்டில் வந்துருச்சு. இப்போ அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ திருப்பி நம்ம யூஸ் பண்ணி தான். அபாக்கஸ் யூஸ் பண்ணினா என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்ஸ் போட்டுடலாம். அதுக்காக தான் அபாக்கஸே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாரா, ஃபிலிப்ஸ். எ ஸ்மால் எலக்ட்ரானிக் சிப் இஸ் எலக்ட்ரானிக் செல் இஸ் கால் சிப். என்னென்னா ஒரு ஸ்மால் எலக்ட்ரானிக் செல் இருக்குண்டா. சிப்புனா ஒன்றும் இல்லை, ஒரு சிம் கார்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோயேன். மிஸ் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாரு. அதுதான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் செல். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணவே முடியும். அதுதான் சிப்பு. நெக்ஸ்ட் பாரு, செகண்ட் கொஷின். when instruction for an activity is given in sequence we get a program. ப்ரோக்ராம்னா வேறு எதுவுமே இல்லைடா, ஒரு லாங்குவேஜ், கோடிங் லாங்குவேஜ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போ நீ ஏதாவது ஒன்று, இப்போ கூகுளுக்குள்ளே போய் நீ வந்து ஏதோ சர்ச் பண்ணுற, பாரதியார் இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீ இப்போ அந்த பாரதியார் இமேஜஸ்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை நீ கிளிக் பண்ணினா அது பார்த்தீங்கன்னா உன்னை வேறு பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஓகேவா, அதுதான் வந்து ப்ரோக்ராம். அதாவது HTMLங்கிற ப்ரோக்ராம் அதில் இருக்குது. நீ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு சொன்னால் புரியாது. C++, ஜாவா, பைத்தான், HTML இதெல்லாமே என்னென்னா ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு வெப்சைட்டே நமக்கு க்ரியேட் பண்ணுவாங்க. என்ன, அதுதான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சீக்வன்ஸாக கொடுத்தோம்னா அது பேர் என்னென்னா ப்ரோக்ராம். நெக்ஸ்ட், எ ஃப்ளோ சார்ட் ஷோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டயக்ராம். அதாவது இப்போ உனக்கு வந்து மிஸ்ஸு டெக்ஸ்ட்டாக எல்லாத்தையும் சொன்னால் உனக்கு புரியாது. அப்போ மிஸ் என்ன பண்ண, டயக்ராமாக வரைஞ்சி போடுவேன். அப்போ உனக்கு என்ன ஆகும், ஈஸியாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும். இப்போ அதுக்கு வந்து நீ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நீ சொன்னீங்கன்னா உனக்கு கரெக்டாக ஆன்சர் என்ன பண்ணும், அது உனக்கு ஈஸியாக உன்னாலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உனக்கு ஆன்சரை சீக்கிரம் கொடுத்துரும். ஃப்ளோ சார்ட் ஷோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் டயக்ராம். டயக்ராமில் கொடுத்தா எதுவுமே என்னவாகும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மவுஸ் இஸ் அன் இன்புட் டிவைஸ். மவுஸ் வந்து இன்புட் டிவைஸ்னு சொல்கிறாங்க. ஆமாம், மவுஸ் யூஸ் பண்ணி நீ பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டு பெயிண்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு நீ பெயிண்ட்லாம் வரைஞ்சிட்டு நீ மவுஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணனா கலர் ஃபில் பண்ணுவேன். அப்போ அது இன்புட் டிவைசஸ் தான். நெக்ஸ்ட் பாரா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸசைஸ் 3 வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. எ சிப் இஸ் அ பர்சனல் கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் அ மைக்ரோ ப்ராசஸர். சிப்புங்கிறது என்னென்னா ஒரு பர்சனல் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கும், அது பேர் மைக்ரோ ப்ராசஸர் தான். சிப்பை பற்றி மிஸ் இப்போ உனக்கு சொன்னால் புரியாது. ஸோ அதுக்கு ஆன்சர் ட்ரூ. சிப்புங்கிறது ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் தான், அதுக்கு பேர் என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவோம், ட்ரூ. நெக்ஸ்ட் பாரு, த இன்புட் டிவைஸ் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் த மெமரி. இந்த இன்புட் டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், சிஸ்டத்துக்கு இன்புட் தான் கொடுக்க முடியும், எதையுமே ஸ்டோர் பண்ணாது. மெமரியில் போய் எந்த இன்ஃபர்மேஷனும் அது என்ன பண்ணாது, ஸ்டோர் பண்ணாது. அதனால அது ஃபால்ஸ். இன்புட் டிவைசஸ் ஸ்டோர் மெமரியில் போய் எந்த இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணாதுடா. ஸோ அது ஃபால்ஸ். நெக்ஸ்ட், ஜாய்ஸ்டிக் இஸ் அன் இன்புட் டிவைஸ். ஆமாம், ஜாய்ஸ்டிக்குங்கிறது என்னது, இன்புட் டிவைஸ். மிஸ் உனக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நீ வீடியோ கேம் விளையாடும்போது அதை நீ யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாரு, எ ஃப்ளாப்பி டிஸ்க் கேன் ஸ்டோர் டேட்டா. ஃப்ளாப்பி டிஸ்க்னு ஒன்று இருக்குடா, அது எதில் எம்போர்ட் ஆகிருக்குன்னா சிபியூவில் எம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ அது என்ன பண்ணால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அப்போ அதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் எ ப்ரோக்ராம் ஷுட் பி இன் ஆர்டர். ஆமாம், இப்போ நீ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீ கொடுக்குறன்னா நீ ஆர்டராக தான் கொடுக்கணும். அதுக்கிட்ட போய் நீ மாற்றி கொடுத்தன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன ஆகிடும், கன்ஃபியூஸ் ஆகி எரர்னு காமிக்கும், உனக்கு ஆன்சரே கொடுக்காது. எரர்னு உனக்கு என்ன பண்ணிடும், எரர்னு உனக்கு காமிச்சிடும், உனக்கான ஆன்சரே உனக்கு கிடைக்காது. அப்போது அதுக்கு நீ ஒரு இது கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கணுன்னா ஆர்டராக கொடுத்தா தான் அதுக்கு புரியும். நெக்ஸ்ட், கொஷின் ஆன்சர் வந்தாச்சுடா. லாஸ்ட் எக்ஸசைஸ் 4, 10 கொஷின்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நீ முன்னாடி படித்தோம் பார்த்தியா, ஃபில்லப்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, Q+Aல படித்தோம் பார்த்தியா, அதுவே தான் இங்கே அப்படியே உனக்கு Q+A கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாரு, வாட் இஸ் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபார் பர்ஃபார்மிங் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் அட் கிரேட் ஸ்பீட். அதாவது நீ கொடுக்குற லாஜிக்கலாக நீ கொடுக்குறதும், அரித்மெட்டிக்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நீ கொடுக்கும்போது அது என்ன பண்ணால் உனக்கு ஸ்பீடு, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணி கொடுக்கும், பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதுதான் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட், வாட் ஆர் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். மிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், CPU. 3மே தான் என்னதுன்னா மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். மிஸ் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோ. வாட் இஸ் ஹார்ட்வேர்.
ஆல் த ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஃபிசிக்கல் பார்ட்ஸ்னால் நான் எப்படி நமக்கு ஹேண்டு, ஐஸு, நோஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் பார்ட்ஸு. அப்போது அதுக்கும் அதே மாதிரி என்னென்ன இருக்குது, கீபோர்டு இருக்குது, மைக் இருக்குது, வெப் கேமரா இருக்குது, மவுஸ் இருக்குது, இதெல்லாம் என்னது அதோட ஃபிசிக்கல் பார்ட்ஸ். அப்போது ஹார்ட்வேர்னால் அதான் வந்து ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட், வாட் இஸ் மதர் போர்ட்? எ மெயின் சர்க்யூட் போர்டு இன் அ கம்ப்யூட்டர். மதர் போர்டு இல்லைன்னா சிஸ்டம் ஒர்க்கே ஆகாது. ஓகேவா? மதர் போர்டுக்கான பிக்சரும் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்யூட்ஸ் இருக்கும். சர்க்யூட்ஸ்லாம் இருக்கும், அதுதான் மதர் போர்டு. அந்த பிக்சரை பாரு, உனக்கே கிளியராக புரியும். நெக்ஸ்ட் பாரு, நேம் சம் ஆஃப் த இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைஸ் இப்போ மிஸ் சொன்னேன்ல, கீபோர்டு, மவுஸு, வெப் கேமரா, ஸ்பீக்கர், ஜாய்ஸ்டிக்கு, இதெல்லாம் என்னதுன்னா இன்புட் டிவைசஸ். எது கீபோர்டு, மவுஸு, மைக்கு, நெக்ஸ்ட்டு மைக்கு, ஜாய்ஸ்டிக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் பாரு, வாட் இஸ் சிபியூ? சிபியூ இஸ் த, முன்னாடி மிஸ் படிக்கும்போதுனா சிபியூ வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். சிபியூங்கிறது என்னது? ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். சிபியூவில் தான்ப்பா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா எல்லாமே என்ன ஆகும்னா சேவ் ஆகும். இப்போ மிஸ் உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. டக்குன்னு மிஸ் ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் மிஸ் டக்குன்னு மறந்துடுவேன் அப்படின்னா மிஸ் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்? மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ மொபைல் இருக்குது, அதனால மிஸ் மொபைலில் ஸ்டோர் பண்ணுறேன். இல்லாட்டி மிஸ் என்ன பண்ணுவேன்? மிஸ்ஸோட கம்ப்யூட்டரில் போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மிஸ் ஸ்டோர் பண்ணுவேன். அதுதான் கம்ப்யூட்டருங்கிறது ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். சிபியூங்கிறது ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். சிபியூ வந்து எதை ஸ்டோர் பண்ணால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட், வாட் ஆர் 3 யூனிட்ஸ் ஆஃப் சிபியூ? சிபியூவில் 3 யூனிட்ஸ் இருக்குடா. மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட்டு. மிஸ் இப்போ இதை சொன்னால் உனக்கு புரியாது. மெமரி யூனிட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஏஎல்யூலேயும் அப்படி தான் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட்லேயும் நிறையா இருக்குது. அதாவது ஒரு டாப்பிக்கும் எடுத்திங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக போகும். இப்போ உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ இதை பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோ. 3 யூனிட்ஸ் ஆஃப் சிபியூ என்னென்னு கேட்டால் என்னென்னு எழுதுவேன்? மெமரி யூனிட்டு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட். இது 3 நீ எழுதணும். நெக்ஸ்ட் பார், வாட் டஸ் த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட்? கம்ப்யூட்டர் வந்து எதை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? எலக்ட்ரானிக் பல்சஸை மட்டும்தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். மற்றபடி அதால் எதையுமே என்ன பண்ண முடியாது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் அவுட்புட் யூனிட்? அண்ட் அவுட்புட் யூனிட் மீன்ஸ் த்ரூ விச் இன்ஃபர்மேஷன் இஸ் brought அவுட் ஃப்ரம் த கம்ப்யூட்டர். அதாவது இப்போ மிஸ்ஸு கொடுத்த இன்புட் டிவைசஸை எப்படி வெளியில் அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரோமோ அதுதான் என்னது அவுட்புட். அதுதான் என்னது அவுட்புட் யூனிட். எப்படி வந்து மிஸ் இன்புட் யூனிட் இன்புட் கொடுத்துட்டேன், அதை எப்படி கம்ப்யூட்டர்லேருந்து வெளியில் எடுக்கிறோமோ, வெளியில் எடுக்கிறதுக்கு பேர் என்னதுன்னா அவுட்புட் யூனிட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோடா. எக்ஸாம்பிள், பிரிண்டர் கொடுத்துருக்காங்க கீழே. அடுத்த கொஸ்டின் அதுதான். கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். என்னென்ன? மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், இதெல்லாம் தான் என்னது அவுட்புட் டிவைசஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? மிஸ் உனக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். உனக்கு இதிலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ நோட் பண்ணிவிட்டு வா. மிஸ் உனக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்புறமா மிஸ் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் உனக்கு புரியலன்னா மிஸ் இன்னும் கொஞ்சம் உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்டா. ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. தேங்க்யூ.